ஏரி ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து சினத்தின் பிறப்பிடம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி சுயம்புகனி பாண்டி அம்மா அவர்களை அன்போடு அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்று நித்யானந்த தவத்தை சிறப்பாக நடத்திய அம்மாவை வாழ்த்துவோம். நாகராணி புருஷோத்தமன் அம்மாவும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு சினத்தின் பிறப்பிடம். சினம் என்பது ஒரு இருள் பண்பு என்று சொல்லலாம். நம்மிடம் இன்னும் அறியாமை என்ற இருள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமே சினம். சினம் என்பது பற்றி எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பிறந்தது முதல் இன்று வரையில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரணத்தால் சினம் கொண்டிருப்போம். சிறு குழந்தைக்கு கூட சினம் வருகிறது. ஒரு குழந்தை தன் தந்தையிடம் அவர் வைத்திருக்கும் செல்போனை கேட்கிறது. தந்தை அந்த குழந்தைக்கு செல்போனை கொடுக்கவில்லை என்றால் கோபத்தில் மற்ற பொருட்களை எடுத்து வீசுகிறது, உடைக்கிறது. செல்போனை கொடுத்தாதான் அது அமைதி அடையுது. அதாவது செல்போன் கொடுக்கவில்லை என்றவுடன் ஏற்பட்ட உணர்ச்சி வேகம், எண்ண வேகம்தான் சினம். அருகுண வரிசையில் சினம் 2ஆம் இடத்தை வகிக்கிறது. சினத்தை ஒழித்தே ஆக வேண்டும். சினம் ஒழிய மனம் அடையும் நிலையில்தான் பொறுமை. இதனை பொறையுடைமை என்று வள்ளுவர் சொல்றார். அப்ப தற்சோதனையில் உயர்வடைந்து குணநல பேற்றை நோக்கி வெற்றி நடை போடும் நமக்கு இந்த பொறையுடைமை மிகவும் அவசியமாகும். பொறையுடைமையின்றி குணநல பேற்றில் உயர்வடைய முடியாது. அதுதான் திருவள்ளுவர் சொல்வாரு, நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் என்று. இப்போ பொறையுடைமை தரும் நிறையுடைமை இல்லாத ஆன்மீகம் ஆன்மீகமே அன்று. ஒருவன் ஞானம் பெற்றுவிட்டானா அவன் ஞானிதானா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? எந்த சூழ்நிலையிலும் ஒருவனை சினம் அணுகவில்லையானால் அவன் ஞானம் பெற்றுவிட்டான் என்று கொள்ளலாம். அவனே ஞானி என்றும் கொள்ளலாம். சினம் அருமிடத்தில்தான் அருள் தோன்றும். அருள் துறைக்கு, அதாவது ஆன்மீகத்திற்கு சினமானது நேர் எதிர்நிலை. அதனால்தான் சினம் மாண்டு போக அருள் சேர்ந்திருப்பது எக்காலம் என்று பத்திரகிரியார் இறைவனிடம் வேண்டுகிறார்.
அருளா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கிறாரு வள்ளலார். அதான் அணுத்துணை கூட சினம் வராமல் இருக்கணும். அந்த பிரபஞ்சத்திலே அணுதான் மிகச் சிறியது. அந்த அளவு கூட சினம் அறவே வரக்கூடாது அப்படின்னு கேட்கிறார். இப்போ கோபம் ஒவ்வொருத்தருக்கும் வருது. அதை ஒழித்து விட வேண்டும் என்று பெரும்பாலோர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் வெற்றி பெற்றவர்கள் மிகச் சிலர்தான். அப்போ சினம் என்றால் என்ன என்று பார்த்தால், சீரமைக்கப்படாத ஆசையானது செயலாகாமல் தடைபடும் போது அத்தடையை நீக்க எழும் ஆர்வமே சினமாகும். ஆசைக்கு தடை வரும்போது அந்த தடையை உடைத்தெறிய வேண்டுமென எழும் உயிரின் அதிக செலவையே சினம் என்று பெயரிட்டு அழைக்கிறோம். அப்ப சினத்தின் பிறப்பிடம் என்ன என்று பார்த்தால், ஐயறிவு வரையில் பரிணாமம் அடைந்த உயிரினங்களுக்கு உணவு உற்பத்தி செய்துண்டு வாழத் தெரியாது. அதனால் தாவர இனம் தவிர மற்ற உயிரினங்கள் வேறு உயிரினங்களை கொன்று உண்டு வாழ்கின்றன. அப்போது பிடிபட்ட உயிரினம்தான் அடையும் துன்பத்தில் இருந்து விடுபட முனைகிறது. அதனை உணவாக கொள்கின்ற உயிரினம் முன்னதை விடாது துன்புறுத்துகிறது. இவ்விதம் தொடங்கிய சண்டையில் இருந்தே சினம் தோன்றியது. மனிதனிடத்தில் ஓரறிவு முதல் ஐயறிவு வரை உள்ள எல்லா உயிரினங்களின் தேவை உணர்வு, செயல்முறைகள், வாழ்க்கை வழி அனைத்தும் மரபு வழி பதிவுகளாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. விலங்கினத்தின் வாழ்வில் உள்ள 3 விதமான செயல் பதிவுகளை மனித இனத்தில் அடையாளம் காணலாம். அவை பிற உயிரை கருணையின்றி துன்புறுத்துதல் அல்லது கொலை செய்தல், மற்ற உயிர்களின் உடலை பறித்து உண்ணுதல், மற்ற உயிர்களின் வாழும் சுதந்திரத்தை தன்முனைப்பிலான அதிகாரத்தாலோ தன் இன்பத்துக்காகவோ பறித்தல் என்பதாகும். அப்ப இந்த 3ஐயும் சுருக்கமாக உயிர்கொலை, பொருள் பறித்தல், அதாவது திருட்டு, சுதந்திரம் பறித்தல் என்ற 3 குற்றங்களாக கொள்ளலாம். அப்ப இந்த 3 செயல்களும் விலங்கினத்திற்கு குற்றமாகாது. அவற்றிற்கு ஒத்தவை, ஏற்றவை. ஏனெனில் அவற்றிற்கு உற்பத்தி செய்து உண்டு வாழத் தெரியாது. ஆனால் உழைத்து பொருளீட்டி பகிர்ந்துண்டு இன்புறும் மனித வாழ்வில் இந்த 3 குற்றங்கள் தான் எல்லா வகையான துன்பங்களுக்கும் வாழ்க்கை சிக்கல்களுக்குமான காரணங்கள். அப்ப விலங்கின பதிவுகளிலிருந்து கருவழியே உருவ அமைப்பு தொடர்ந்து வருவது போல் கோபமும் கருவழியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆராய்ந்து பார்த்தால் மனிதனுக்கு முந்தைய நிலையில் உள்ள விலங்குகளிடமும் கோபம் வருகிறது என்பதை நாம் அறிய முடிகிறது. அப்போ சினம் சூழ்நிலைகளாலும் சந்தர்ப்பங்களாலும் கூடியும் குறைந்தும் கருவழியே தொடர்ந்து வந்து மனிதனிடத்திலும் இருக்கிறது. ஆதிகால மக்களிடம் சிந்தனை வளராத காலத்தில் அவர்கள் விலங்கினத்தை போன்று பிற உயிரை துன்புறுத்தியே வாழ்ந்த காலத்தில் தோன்றிய முரட்டு செயல்தான் போர். அக்காலத்தோடு இக்காலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் மனிதனின் சிந்தனை எவ்வளவோ உயர்ந்திருக்கிறது. நிலவுக்கு பயணம் செய்யவும் கம்ப்யூட்டர் சாதனங்களை தினசரி வாழ்வில் பயன்படுத்தவும் மனிதனின் அறிவு உயர்ந்து உள்ளது. இருந்தாலும் இந்த காலத்திலும் போர் மனித சமுதாயத்தில் உருவாகின்றன. மக்களை சீர்குலைய செய்கிறது என்றால் சினத்தின் காரணமாக தான் நடக்கிறது. அப்ப சினத்தினால் உலகில் பல வேண்டாத நிகழ்வுகள்லாம் நடைபெறுவதை நம்ம நாள்தோறும் பார்க்கிறோம். தினசரி வாழ்வில் சினம் பல்வேறு சூழ்நிலைகளில் எழுகிறது. திருவள்ளுவர் சொல்றாரு, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று. ஒரு கதை பார்க்கலாம். ஒரு காலத்துல மதகாபுரி என்ற நாட்டை மகேந்திரவர்மன் என்ற அரசர் ஆட்சி செய்து வராரு. அவரது அமைச்சரவையில் ஆனந்தன் என்பவர் முக்கிய மந்திரியாக இருந்தார். அப்போ ஒரு நாள் மன்னரும் மந்திரியும் அரண்மனை உப்பரிகையில இரவு நேரத்துல உலாவிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த கண்ணாடி கதவின் வெளிச்சம் எல்லா இடமும் பிரகாசமா தெரிந்தது. உடனே அரசர் மந்திரியாரை, இந்த கண்ணாடிகள் எல்லாம் விசித்திரமான ஒளியை எழுப்புகிறது, இதை கேட்ட அப்படின்னு சொல்றாரு. உடனே இதை கேட்ட மந்திரி, இந்த கண்ணாடி ஒன்று விசித்திரமான ஒளியை பரப்பவில்லை, நிலவின் ஒளியானது இந்த கண்ணாடியின் மீது படுவதால் தங்கள் பார்வைக்கு கண்ணாடியில் இருந்து ஒளி வீசுவது போல் உள்ளது என்று சொல்றாரு மந்திரி. இந்த பதிலை கேட்டவுடனே மன்னருக்கோ கோபம் வருது. உடனே மந்திரியாரை, என் பேச்சுக்கு மறுபேச்சு பேசிய உன்னை என்ன செய்கிறேன் என்று பாரும் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு தளபதியாரை அழைத்து மந்திரியின் தலையை வெட்டி கழுகுக்கு இரையாக போடுங்கள்னு உத்தரவிடுறாரு. அப்போ தளபதியாரும் மன்னரின் கட்டளைப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து
அழைச்சிட்டு போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்து நாடான அமராபுரி மன்னன் வந்து திடீர்னு ஒரு எந்தவித அறிவிப்பும் இல்லாம மதகாபுரி நாட்டின் மீது படையெடுக்கிறார். அப்போ அமராபுரி நாட்டின் படைபலத்தை அறிந்த மன்னர் எப்படி நம்ம அந்த படையோட மோத முடியும், எப்படி சண்டை போட முடியும் அப்படிங்கிற யோசனையில ஆழ்ந்திருக்காரு. அப்ப தளபதியார் வாராரு. அரசே, நாம் நம் நாட்டில் உள்ள மலை எல்லையை கடந்து பின்புறமாக சென்று படையெடுத்தால் போரில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரது ஆலோசனைப்படி மன்னர் போர் செய்து வெற்றியும் பெற்றார். உடனே தனக்கு ஆலோசனை வழங்கிய தளபதியாரை பாராட்டுறார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு நாட்டுல கடுமையான தண்ணீர் பஞ்சம் வந்தது. அப்போ மக்கள் எல்லாரும் குடிக்க கூட தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. மன்னரோ நாட்டில் தண்ணீர் பஞ்சத்தை எப்படி போக்குறது அப்படின்னு ஒரு தவியா தவிக்கிறாரு. அப்பவும் தளபதியார் வந்து, அரசே, நம்ம நாட்டில் மேற்கு கரையோர பகுதியில நல்ல நீர் ஊற்று காணப்படுது. அந்த நிலப்பரப்புல குளம் வெட்ட ஏற்பாடு செய்யுங்கள், தண்ணி நல்லா வரும் அப்படின்னு சொல்றாரு. தளபதியார் சொன்னபடி அந்த இடத்துல குளமும் வெட்டுறாங்க. நல்ல தண்ணி நிறைய பெருகி வந்தது. அப்போ மக்களுடைய தண்ணீர் பஞ்சமும் தீர்ந்தது. மறுநாள் மன்னர் தளபதியாரை அழைத்து, எனக்கு நல்ல ஆலோசனை கூறிய நீர் தளபதியாக இருப்பதுல விருப்பமில்லை, ஆனால் உம்மை வந்து முக்கிய மந்திரியாக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அரசே, மன்னிக்க வேண்டும், நான் கூறிய ஆலோசனை எல்லாம் என் மூளையில் உதித்தவை அல்ல, அவைகளெல்லாம் இன்னொருவர் மூளையில் உதித்தது அப்படின்னு சொல்றார். அதற்கு அரசர், தளபதியாரே, அந்த ஆலோசனைக்கு சொந்தக்காரரை நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னு சொல்றார். உடனே தளபதி சொல்றாரு, அவர் தான் உங்கள்கிட்ட மந்திரியா முன்னால வேலை செய்தவர் அப்படின்னு. இதை கேட்ட மன்னர் ஆச்சரியப்பட்டு, மந்திரியார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாரு. அரசே, தாங்கள் ஆத்திரப்பட்டு மந்திரியாரின் தலையை நீங்க சொன்னபடி நான் வெட்டி இருந்தேன்னா நம்ம நாடு தண்ணீர் பஞ்சத்திலையும் சிக்கி இருக்கும். அதே மாதிரி பக்கத்து நாட்டு மன்னரிடமும் போரில் தோல்வியுற்று நீங்க சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நான் மந்திரியார மறைவான இடத்துல கொல்லாம வச்சிருந்தேன் அப்படின்னு தளபதி சொல்றார். அரசர் மந்திரியை அழைத்து வர செய்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவரை முக்கிய மந்திரியாக வைத்து கொண்டார். அன்றிலிருந்து அவர் கோவப்படாம எல்லாத்துட்டையுமே அன்போட நடந்து கொண்டார். அதத்தான் ஔவையார் சொல்லுவாங்க, ஆறுவது சினம்னு. கோபம் வந்து எப்போதும் அழிவைத்தான் தரும். புத்தர் சொல்றாரு, கோபத்தில் குமுறுவது என்பது வேறொருவர் மீது எரியும் நோக்கத்தோடு ஒரு நெருப்பு கனலை நம் கையில் எடுத்து வைத்துக் கொள்வதை போன்றது, அதனால் உங்கள் கைதான் பொசுங்கி போகும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அறியா பருவத்திலே வளரக்கூடிய குழந்தைகள்கிட்ட சினம் வராமல் காப்பாற்றி வளர்ப்பது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தைகளிடம் மிக எச்சரிக்கையா விழிப்போடு தான் நம்ம நடந்து கொள்ளணும். இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும், செடி கொடி உட்பட அனைத்துக்கும் இந்த உலகை விடுத்து வெளியேறும் வேகம் உள்ளது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்கும். ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு 60 அடின்னு வச்சுக்கலாம், சாதாரண செடிக்கு 1 அடி 2 அடின்னு வச்சுக்கலாம். அப்போ அதனுடைய விடுதலை வேகம். அப்போ மனித இனத்துக்கு 6 அடி. அந்த அளவு, அதாவது 6 அடி உயர்ந்த பிறகுதான் அது தணிந்து விடுகிறது அந்த வேகம். அப்போ அப்போ மனிதனுக்கு வளர்ச்சி இல்லை அதுக்கு பிறகு. ஆனா இந்த 6 அடி வேகம் 1 மாத குழந்தையாக இருக்கும் போதே அந்த குழந்தையினிடம் உள்ளது ஊக்கி விடுது. எப்போதும் ததும்பிக் கொண்டே இருக்கிறது. அதனால எந்த காரியத்தை செய்தாலும் அந்த குழந்தை துடுக்காகத்தான் செய்யும். நீங்க எதேனும் தடுத்தாலும் அதை குழந்தையால் ஒப்புக்கொள்ள முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்னா, அந்த வேகத்தை பயன்படுத்தும் முறையிலேயே அவர்களுக்கு வழிகாட்டணும். ஏதோ ஒரு பொருளை குழந்தை எடுத்து விட்டது, அதை கீழே போட்டு உடைச்சிட்டுன்னா நமக்கு கோபம் வரும். அப்போ விலை உயர்ந்த பொருளை கீழே போட்டு உடைச்சிட்டியா அப்படின்னு நம்ம கேட்குறோம். உடனே அந்த குழந்தைக்கும் சினம் வரும். அதை விட அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை அவங்ககிட்ட கொடுத்து, இது பாரு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உங்ககிட்ட கொடுத்து, அவங்க அதை வாங்கி கொள்ளும்போது அந்த அளவில அந்த குழந்தையிடம் அன்பு காட்டி விழிப்போடு நடந்து கொண்டு சினம் வராமல் நம்ம சிறு வயதிலேயே அவங்கள பழக்கப்படுத்தி கொள்ளலாம். இப்போ ஒருத்தர் காலையிலே அலுவலகம் செல்லணும்னா 9 மணி ட்ரெயினுக்கு போகணும். ஆனா அவருடைய மனைவி வந்து 8:15 மணி வரை சமையல் செய்யலைன்னா அவருக்கு மனைவி மேல கோபம் வருது. அதே மாதிரி ஒருத்தருக்கு மகன் படிச்சு அதிக மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெறணும்னு ஆசைப்படுறாரு. அப்போ அவருடைய மகன் ஊர் சுத்துறாரு.
அதனால அவருக்கு கோவம் வருது. அதே மாதிரி தொலைக்காட்சியில திரைப்படம் பார்த்துட்டு இருக்கும்போது மின்சாரம் வந்து தடைப்பட்டுச்சுன்னா, அதுக்கு கோவம் வருது. அப்படி எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது. காரணம் தேவையும், பழக்கமும், சூழ்நிலைகளும் உணர்ச்சிகளை தூண்டிவிடுது. அனுபவ நினைவுகளும், சிந்தனையும், தெளிவும் அளிக்கின்ற நல்ல முடிவுகளைக் கொண்டு உணர்ச்சிகளை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் திறனே அறிவு எனப்படுகிறது. அப்போ உணர்ச்சிகளால் அறிவு மயங்கி தனது நிலை மறந்து செயலாற்றினால், அதனை மயக்கம் அல்லது மாயைன்னு சொல்றோம். அப்ப அறிவு நிலைகுலைந்த மயக்கத்துல தான் தீய செயல்களை மனிதர்கள் செய்றாங்க. மகான் ஒரு கவியில சொல்வாங்க, "சினம், அச்சம் இரண்டும் ஒரு மனிதர் வாழ்வில் சீர்குலையச் செய்யும் உத்தியாகும். சினம், அச்சம் ஒழிய சிந்தனையை ஏற்றி சிவன், சீவன் நிலைகளை நன்குணர வேண்டும்." எந்த பொருளை பற்றியும் சிந்திக்க சிந்திக்க தான் அதனுடைய தன்மை நம்மளுக்கு தெளிவா மனதிற்கு காட்சியாகும். அந்த பொருளால எழக்கூடிய தீமைகளை தவிர்த்து கொள்ளவும், நலன் தரும் செயலாகவும் மாற்றிக்கொள்ளவும் முடியும். அதுக்கான வழிமுறைகளை வகுப்பதற்கான சிந்தனையே அவசியமாகும். முதல்ல சினம் போதிய வலுவான சூழ்நிலையில தான் எழும். பிறகு பழக்கத்தால மிக எளிதில அது எழுந்து கொண்டே தான் இருக்கும். அறிவை மயக்கி கேடுகள் பல விளைவிக்குது. உடல் நலம், அறிவு நலம், பொருள் வளம், அதேமாரி நட்பு நலம் எல்லாவற்றையுமே சினம் சிறுக சிறுகவோ, விரைவாகவோ அது அழித்து விடுது. இது ஒரு மனநோயாகவே மாறி வலுப்பெற்றும் விடுது. எழுந்த சினம் செயல்படவில்லையேல் தண்டிக்கவோ, சீரழிவு செய்யவோ முடியாத சூழ்நிலையில் எதிரி வலுப்பெற்றிருக்கின்ற போது சினமே கவலையாகவும், கண்ணீராகவும் மாறிவிடுது. அப்ப சினம் மனைவி, மக்கள் அல்லது சமுதாயத்தில் யாராவது ஒருவர், நெருங்கிய நண்பர்கள், சுற்றத்தார், தன்னோடு அன்பு கொண்டு தனது நலத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஆகியவர்களிடம் தான் அதிகமாகவும், அடிக்கடியும் சினம் கொள்றது வழக்கம். அப்ப இவர்களுக்கு எவருக்கேனும் துன்பம் விளைவிக்காமல் அந்த சினம் தீருவதில்லை. சினம் நமது உடலையும், மனதையும் கேடுறச் செய்கிறது. பிறர் உள்ளத்தையும் புண்படுத்துது. அப்ப தன்னையும் கெடுத்து, பிறரையும் கெடுத்து, தற்காலத்திலும் துன்பம் உண்டாக்கி, பிற்காலத்திலும் துன்பத்தை நீடிக்கச் செய்து, தீமை செய்தாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற பண்பாடுடைய மனித சமுதாயத்தின் உயர்வுல நம்ம இருக்கிறோம். ஆனா, நல்லது செய்பவர்களுக்கும் தீமை அளிக்கும் ஒரு எண்ண வேகம், உணர்ச்சி வேகம் தேவையில்லை. சினம் கொண்டு செயலில் வெற்றி காண்பது உயர்ந்த பண்பாடாகாது. எனவே சினத்தை உறுதியாக தவிர்க்கத்தான் வேண்டும். பாரதியார் ஒரு கவியில சொல்றாரு, "சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என கருதி சொல்லும் நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே நேர்வதே மானுடர்க்கு சினத்தீ நெஞ்சில்னு" சொல்றார். பட்டினத்தார் வெல்லு மட்டும் பார்த்து வெகுளி எல்லாம் விட்டு அகன்று சொல்லு மட்டும் சிந்தை செலுத்துவது எக்காலம்னு சொல்றாரு. இடைக்காட்டு சித்தர் சொல்றாரு, "மனமென்னும் மாடடங்கில் தாண்டவ கோனே, முக்தி வாய்த்ததென்று எண்ணேடா தாண்டவ கோனே, சினமென்னும் பாம்பு இறந்தால் தாண்டவ கோனே, யாவும் சித்தி என்றே நினையேடா தாண்டவ கோனேன்னு சொல்றாரு. அப்ப சினத்தினால என்ன கேடுகள்லாம் வருதுன்னா, நம்முடைய உடல் நலம், மனவளம்லாம் பாதிக்கப்படுது. நம்ம சினத்தின் போது நம்முடைய மன அலைச்சூழல் வேகம் வினாடிக்கு 14 சுற்றுக்கு மேல செல்லுது. கோபத்துல 25 சுற்று, 30 சுற்று, அப்படி 35 சுற்று என அந்த சுழற்சி வேகம் அதிகமாகும்போது நம்முடைய உயிருக்கு செலவு அதிகம் ஏற்படுது. அப்ப இன்னும் சுழற்சி வேகம் அதிகரித்து வினாடிக்கு 40 சுற்று என்ற அளவினை நெருங்கினால், உயிராற்றலின் வெளியேற்ற அளவையும், வெளியேற்ற வேகத்தையும் உடலால தாங்க முடியாமல் போகுது. அப்ப அந்த உயிராற்றலின் அபரிதமான வெளியேற்றத்தினால் உடலை நடத்த வேண்டிய அளவுக்கு குறைவாக உயிராற்றலின் அளவும், செறிவும் குறைந்து போறனால மரணம் கூட சம்பவிக்கும். அதே மாரி சினம் செரிமான ஆற்றலுக்கான ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரப்பதற்குரிய சுரப்பியின் செயல்பாட்டை அதிகரிக்கச் செய்து, அதனால பித்த நீர் அதிகமாகி, உற்பத்தியாகி குடற்புண்கள் உண்டாகுது. உடல் முழுசும் இரத்த அழுத்தம் அதிகமாகறனால இதயம் பாதிப்படையுது. நாடி துடிப்பு அதிகமாகுது. உயிராற்றலின் சுழற்சி வேகத்தால இரத்தம் தலைப்பகுதியில அதிகரிப்பதால கண்கள் சிவக்குது. நரம்புகள்ல படபடப்பு ஏற்பட்டு அவை பலகீனமடையுது. பிளவுசை, சினம், குருதி, அழுத்தம், மார்நோய், பித்து, புண், கண் நோய்கள், தாது, மூளை வளமழிவு செய்யும்னு மகான் சொல்லுவாங்க.
அப்போ சினம் வரும்போது முகத்துல அழகு கெடுது, உடல் நடுங்குது, கண்கள் சிவக்குது, நான் குளறுது, மனம் தடுமாறுது. நம்ம என்ன செய்றோம், என்ன பேசுறோங்கிறதே தெரியாது. இப்போ சினம் அந்த உடலை கெடுத்து நோய்களையும் உண்டு பண்ணுது. இப்போ சினத்தின் விளைவாக உடல்ல பல தொடர் நோய்கள் உண்டாகுது. உதாரணமா கண் நோய், நாக்குப்புண், மூலம், மலச்சிக்கல் போன்றவை ஏற்படுது. ஜீவகாந்த ஆற்றல் அதிகமாக வெளியேறுவதால் உடலும் மனமும் பாதிப்படையுது. சினம் என்பது யாரிடம் இருக்கிறதோ அவர் வாழ்வையே அழித்துவிடும். அததான் மகான் ஒரு கவியில சொல்லுவாங்க, சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். மனவலிவும் உடல் வலிவும் முயற்சி மற்றும் மதிநுட்பம் ஆராய்ச்சி குலைந்து போகும். தினம் சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி சிந்தித்து சீர்திருத்த இவ்விரண்டு இனமும் இனி என்னிடம் எழாமல் காப்பேன் என்று பலமுறை கூறு வெற்றி கிட்டும் சொல்றாங்க. அப்ப சினம் உடலை ஒரு முறை தான் கெடுக்கும் அப்படிங்கிறதுல, ஒரு தடவை சினம் கொண்டாலே அது பதிவாயிரும். அந்த காரணத்தால சினம் வைப்படும் சூழ்நிலை இல்லாத போது கூட ஒரு சின்ன குற்றத்துக்காக கூட மீண்டும் சினம் எழலாம். திருவள்ளுவர் சொல்வாரு, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையச் சுடும் என்று. அம்பலவாண கவிராயர் தனது சதுரகிரி அறப்புலீஸ்வரர் சதகத்துல கோபத்தால் வரக்கூடிய கெடுதல்களை சொல்றாரு. கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை, கோபமே குடிகெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, கோபமே துயர் கெடுக்கும், கோபமே பொல்லாது, கோபமே சீர்கேடு, கோபமே உறவெறுக்கும், கோபமே பழி செய்யும், கோபமே பகையாளி, கோபமே கருணை போக்கும், கோபமே ஈனமாம், கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும், கோபமே மரளி முன் கொண்டு போய் தீய நரக குழியில் தள்ளும் அப்படின்னு சொல்றார். அப்ப சினம் கொண்டவர்கள் தன்னையும் அழித்து கொண்டு தனக்குள்ள உறவுகளையும் நண்பர்களையும் ஒதுக்கி வைத்து விடுறாங்க. இத்தகைய சினம் வேண்டியதுதானா? இதுவரையில எத்தனையோ தடவை சினம் கொண்டது உண்டு. அதனால அடைந்த பயன்கள் என்ன? வாழ்க்கையில சீரழிவை தவிர கண்ட பயன் ஒன்றுமில்லையே. பிறர் மீது கொள்ளும் சினமும் தன் மீதே எழும் சினமும் அந்த சினத்தின் அடுத்த நிலையான கவலையும் ஒருவரிடம் காணப்படுமானால் அவர் ஆன்மீகத்தின் பக்கம் அடியெடுத்து வைக்கவே முடியாது. நான் எவ்வளவோ பொறுமையாத்தான் இருந்தேன், எனக்கு சினம் வரும்படி செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யாருமே தப்பிக்க முடியாது. பொறுமைக்கு வரையறை செய்தால் அதுதான் வஞ்சம். பொறுமை கடலினும் பெரிது என்ற கருத்து கூட தவறுதான். பொறுமை எந்த அளவுக்கும் அதை உள்ளடக்க முடியாது. எல்லை என்பதே இல்லாததான் பொறுமை. பொறுமையால் கைகூடி வரும் நன்மைகள் எண்ணிறந்தன. அதுபோல சினத்தால் வரும் கேடுகளும் எண்ணிறந்தன. இப்போ பொறுமையால் மட்டுமே சினத்தை வெல்ல முடியும். நற்குணங்களில் உச்சத்தை அடைந்தவர்கள் சினத்தை ஒரு கணம் கூட காக்க முடியாது. அறவாழ்வு வாழ்பவர்களிடம் ஒரு நிமிடம் கூட சினம் தங்காது. இப்போ ஒருத்தர் கொடும் செயலை செய்யறாரு, அவருக்கு எதிராக கூட நான் சினம் கொள்ளக்கூடாதா? சினத்தால் எங்கும் அப்படின்னா, சினத்தால் எங்கும் எப்போதுமே எவ்வித நன்மையும் வந்ததா? இதுவரையில வரலாறு எதுவுமே இல்லை. கொடியவர்களையும் தீயவர்களையும் மன்னித்தல் தான் சிறந்தது. பழிக்கு பழி என்று இறங்கினால் அதற்கு முடிவே இல்லை. திறனல்ல தற்பிறன் செய்யினும் நோனந்து அறனல்ல செய்யாமை நன்று என்று திருவள்ளுவர் சொல்றார். எனவே தனக்கும் பிறருக்கும் தீமை தருகின்ற சினத்தை ஒழித்தே ஆக வேண்டும் என்று முடிவு கட்டணும். முதல்ல அந்த முடிவை பற்றி பல முறை எண்ணி எண்ணி அழுத்தமா மனதுல பதிவு செய்து கொள்ளணும். குடும்பத்தினரோ நண்பரோ உறவினரோ நமக்கு பிடிக்காத வகையில பேசும்போது அவர்கள்ட்ட நம்ம சினம் கொள்வதை விட அவங்ககிட்ட இருந்து நம்ம ஒதுங்கி கொள்றது தான் நல்லது. இப்போ சினம் கொள்ளக்கூடாதா என்றால் அவரை எப்படி திருத்துவது அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். சினத்தினால் திருத்தம் வரவே வராது, வருத்தம் தான் மிஞ்சும். மாறாக நம்ம அன்போடு பல முறை அவங்ககிட்ட கனிவா கூறினால் அவர் திருந்துறதுக்கு வழி இருக்கு. முக்கியமாக யாருடைய மனமும் புண்படும்படியாக நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. அந்த தவறு செய்த உடனேயும் அறிவுரை வழங்கக்கூடாது. குத்தி காட்டும் வகையில தவறுகளை சுட்டி காட்டவும் கூடாது. அதுக்கு மாறாக இனிமேல் இந்த செயலை இந்த விதமாக செய்து நன்மை அனுபவிப்போம் என்று நல்ல விதமாகத்தான் நம்ம அறிவுரை
நம்ம சொல்லக்கூடியது இருக்கணும். அப்போ சினம் தவிர்த்தல் என்ற சிந்தனை மனித குலத்திற்கு மிக மிக இன்றியமையாதது. அதற்கு தான் மகான் கொடுத்த சினம் தவிர்த்தல் என்ற அகத்தாய்வு பயிற்சியை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்ப எப்பொழுதுமே நம்ம அகத்தாய்வு நாள்தோறும் நம்ம செய்யறது ரொம்ப நல்லது. ஓய்வாக இருக்க நேரத்துல அமைதியான ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து 1/4 மணி நேரம் தவம் செய்யணும். அதுக்கு பிறகு யார் மேல சினம் வருதுன்னு ஒரு பட்டியல் தயாரிக்கணும். தான் சினம் கொண்டுள்ள முதல் நபருக்கும் தனக்குள்ள உறவு யாது? அவர் மீது சினம் கொள்வதற்கு காரணம் யாது? என்று ஆராயும்போது, அடிக்கடி சினம் எழுந்து அவரை வருத்தப்படுத்திய தன்னுடைய தவறு கூட நம்மளுக்கு உணர முடியும். அப்போ அவற்றை இனி சினம் கொள்ள மாட்டேன் என்று சங்கல்பம் செய்து வாழ்க வளமுடன்னு வாழ்த்தணும். இப்படி ஒவ்வொருவரையும் அந்த எண்ணத்தோட அவரது உருவத்தை மனதில் நினைத்து பல தடவை சங்கல்பமாக மனதிற்குள் கொள்ளணும். ஏதோ ஒரு சமயம் சிறிது மறதியினால் சினம் ஏற்பட்டால் கூட உடனடியாக நினைவு கொண்டு சினம் தவிர்ப்பதற்கான பயிற்சியில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், ஆகவே சினம் கொள்ள மாட்டேன் என்று அமைதியாகவும் விழிப்பு நிலையிலும் மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். தவத்தின் நிறைவில் அல்லது மனம் அமைதியாக இருக்கும்போது பிறர் திருத்தத்திற்கான வாழ்த்தையும் சங்கல்பத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன் என்று அடிக்கடி மனதால் நினைத்து வாழ்த்தி வந்தால் தனக்கும் பிறருக்கும் இனிமையான உயிர் தொடர்பு ஏற்பட்டு அன்பு மேலிடும், கோபம் வருவது தவிர்க்கப்படும், மனம் செம்மைப்பட்டு விடும். எனவே சினத்தின் பிறப்பிடத்தை ஆராய்ந்து அகத்தவம் அகத்தாய்வு பயிற்சியை மேற்கொண்டு சினத்தை தவிர்ப்போம், சிந்தனையை உயர்த்துவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் அனைத்து மெய்யன்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான ஒரு சிந்தனை உரை. சினத்தின் பிறப்பிடம் என்ற தலைப்புல அம்மா வந்து நல்ல பல விளக்கங்களை நம்ம கொடுத்துருக்காங்க. சினம் எப்படி நமக்கு ஏற்படுது, அது எப்படி நாம வந்து சினத்தை தவிர்க்கணும் அப்படின்றதையும் ஒரு நல்ல ஒரு கதை மூலமா அதை வந்து எடுத்து சொல்லி, மகான்கள்லாம் வந்து இந்த சினம்தால என்ன கேடுகள் வருது, எப்படி நம்ம சினத்தை தவிர்க்கணும் அப்படின்றது மகான்களோட அந்த கவிகளையும் எடுத்து சொல்லி, சினம் ஏற்படுறதால நமக்கு என்னென்ன கேடுகள் வருது அப்படின்றது ரொம்ப சிறப்பா எடுத்து சொல்லி, எப்படி நம்ம வந்து தவம் செஞ்சு மன அலைச்சல் குறைஞ்ச வேகத்துல நம்ம அகத்தாய்வு செஞ்சு நம்ம எப்படி இந்த சினத்தை போக்கிக்கணும் அப்படின்றது ரொம்ப சிறப்பா அம்மா எடுத்து சொன்னாங்க. அம்மா அவர்களை அனைவரும் சேர்ந்தே வாழ்த்துவோம். இன்று சிறப்பாக சிந்தனை உரை வழங்கிய பேராசிரியர் அருள்நிதி சுயம்புகனி பாண்டிய அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். நிகழ்ச்சி நிறைவாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை
கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க